ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு வேலையை நம்ம முடிக்கணும்னு முடிச்சிட்டா நல்லபடியாக முடிக்கலாங்கிறதுக்கான ஒரு குட்டி கதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்தில் ஒரு வயதான முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் எப்பொழுதுமே தக்காளி சீசன் வரும்போது அவர் வீட்டிற்கு பின்புறத்தில் உள்ள தோட்டத்தை சரி செய்து அங்கு தக்காளி பயிரிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதேபோல் இந்த தடவையும் தக்காளி சீசன் வந்தவுடன் அவர் பயிரிடுவதற்காக அந்த அந்த வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தை சரி செய்ய முயற்சி செய்கிறார். அப்பொழுது அவரால் மண் இறுகி போயிருந்ததால் அவரால் அதை சரியாக செய்ய முடியவில்லை. எனவே ஏனென்றால் லாஸ்ட் டைம் அதை செய்யும்போது அவருடைய மகன் ஜாக் அவருடன் இருந்தார். இன்றோ அவர் தன்னுடைய மகன் ஜெயிலில் உள்ளார். ஸோ இந்த வயதான முதியவர் தன்னுடைய பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். தம்பி, என்னால் தக்காளி பயிர் இந்த தடவை சரியாக தோட்டத்தில் பயிரிட பண்ண முடியவில்லை. ஏன்னா நீ இல்லாததுனால என்னால் தோட்டத்தை தோண்ட முடியவில்லை. இப்படிக்கு உன் அப்பா, நீ உன் உடல்நிலையை சரியாக பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு. தன் மகனிடமிருந்து 2 நாட்கள் கழித்து ஒரு லெட்டர் வருகிறது. அப்பா, தோட்டத்தை தயவு செய்து நீங்கள் தோண்டி விடாதீர்கள். அங்கு தான் நான் எல்லா பிணங்களையும் புதைத்து வைத்துள்ளேன் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்துள்ளது. அந்த செய்தி போலீஸ்க்கு தெரிந்தவுடன் போலீஸ் வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தை நல்ல தரவாக எல்லாத்தையும் தோண்டி பார்த்துள்ளனர். கடைசியில் அவர்கள் எந்த பிணமும் கிடைக்காததால் அந்த முதியவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு போலீஸ் அங்கிருந்து சென்றனர். இன்னும் 2 நாட்கள் கழித்து தன் மகன் ஜாக்கிடமிருந்து அந்த முதியவருக்கு ஒரு லெட்டர் வருகிறது. அப்பா, இப்பொழுது தோட்டம் எல்லாம் தோண்டப்பட்டு சரியாகிவிட்டதல்லவா? போலீஸ் வந்ததுக்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் உங்கள் தக்காளி பயிரிடுவதை நீங்கள் தொடரலாம் என்று தன் மகனிடம் லெட்டர் வந்தது. ஸோ நம்ம எங்கே இருக்கோம், எப்படி இருக்கோங்கிறது பிரச்சனை கிடையாது. எங்கே இருந்தாலும் ஒரு காரியத்தை, ஒரு செயலை செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நிச்சயம் நம்மளால் செய்ய முடியுங்கிறது இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கண்டினியூவஸ் சப்போர்ட். தேங்க்யூ ஆல்.